மாமா இன்னைக்கு மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோவா? ஆமாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ருசி இருக்கும் சமையலில். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க அரைச்சி வச்சுக்கிற இந்த குழம்பு மிளகாய் தூள் தான். எங்கள் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா காரசாரமாக இருக்கும். வெஜ்ஜுக்கும் யூஸ் பண்ணலாம், நான்வெஜ்ஜுக்கும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ரேஷியோவில் நாங்கள் அரைச்சி வச்சுக்கோம். அதை எப்படி ஈஸியாக டேஸ்டியாக உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் அரைச்சி வச்சுக்கலாங்கிறத நான் தான் உங்கள் தினேஷ் நாகூர்லேருந்து வறுத்து அரைச்சி காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நல்ல சிகப்பான மிளகாய் பார்த்து வாங்கிக்கோங்க. காம்போடையே நாங்கள் அரைச்சிருவோம். இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், பழுத்து இருக்கா மிளகாய், லைட்டாக மஞ்சள் கலர் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கக்கூடிய மிளகாலாம் போடக்கூடாது, சரிங்களா? இந்த மாதிரியாக நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு 2 கிலோ மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். காட்டுமா? ஐயோ காம்பு கிள்ளிட்டு தான் போடணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா போடுங்க. ஆனால் அந்த காம்புலேயே காரம் இருக்கும். அதுவும் மிஷினில் கொடுத்தோம்னா நைஸாக அரைஞ்சிரும், நல்லாயிருக்கும். நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சாமா? இப்போ வந்து இது வெயிலில் காய வச்சாச்சு. இந்த சத்தமே உங்களுக்கு தெரியும். என்னென்னா ஒரு 3 மணி நேரம் நல்லா வெயிலில் காய வச்சு, இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு நல்லா காஞ்சிருச்சு. உடனே நம்ம எடுத்துகிட்டு போய் அரைக்க தான் போகிறோம். இதுக்கு அடுத்து மல்லி, தனியா. இந்த 2 கிலோ மிளகாக்கு நான் 3 கிலோ தனியா போடுறேன். 1க்கு 1.5 கணக்கு, சரியா? இதுவும் பாருங்கள் சத்தம் எப்படி கேட்குது. சத்தம் கேட்குது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வெயிலில் வச்சு சூடு ஏற்றியாச்சு. இதுவும் ரெடியாக இருக்குது. 1க்கு 1.5, 1 கிலோ மிளகாக்கு 1.5 கிலோ மல்லி தான் நான் போடுறேன். உங்கள் வீட்டு பழக்கம் 1க்கு 2 போடுறதா இருந்தாலும், இன்னும் ரொம்ப காரம் கம்மியாக சாப்பிட்றோம் 1க்கு 3 கூட போடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 போடலாம். 3 எல்லாம் போனால் கொஞ்சம் மசாலா வாசம்லாம் இருக்காது, சரிங்களா? ஸோ 1க்கு 2 வரையும் போடலாம். நானும் 1க்கு 1.5 தான் போடுறேன். நல்ல காரமாக இருக்கும் மிளகாத்தூள். நம்ம கொஞ்சமாக யூஸ் பண்ணாலே போதும், நிறைய நாள் ஆண்டு வரும். அதனால் எங்கள் அம்மா அப்படி தான் அரைப்பாங்க. அதையே நம்ம ஃபாலோ பண்ணலாம். பிரியாணி இது எப்படி எல்லாமே அரிசியை வச்சு தான் கணக்கு பண்ணணுமோ, அந்த மாதிரி மிளகாத்தூளில் வந்து எல்லாமே மிளகாக்கு தான் கணக்கு. ஓகே, இப்போ 2 கிலோ மிளகாய் எடுத்துருக்கோம். அப்போது 200 மஞ்சள். இதையும் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. வெயிலில் காய வச்சு எடுத்தாச்சு. 200 மஞ்சள், 5 கிராம் அடிச்சிட்டான் போல, இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதை நல்லா இடிச்சிட்டு இந்த மிளகாய் கூடயே கொட்டி விட்டுட்டோம்னா அரைஞ்சிரும் நல்லா. 1 கிலோவுக்கு 50 கிராம் மிளகு, 2 கிலோவுக்கு 100 கிராம் போட்டுக்கிறேன். ஓகே, எல்லாமே நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க, சரியா? இப்போ ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அரிசி, இப்போ நான் கடலை பருப்பு 200 சேர்க்குறேன், சரியா? கடலை பருப்பு 200 சேர்க்குறேன். ஒரு சில வீட்டில் அரிசி சேர்ப்பாங்க. அது எதுக்காகனா, அரிசி சேர்க்குறதோ பருப்பு சேர்க்குறதோ எல்லாமே எதுக்காக? அந்த திக்னஸை கொடுக்கறதுக்காக தான். அந்த திக்னஸை பருப்பு மூலயமா கொடுத்தோம்னா ருசி நல்லாயிருக்கும், சரிங்களா? அது உங்களோட விருப்பம், எப்படி வேணால் சேர்க்கலாம். நான் இப்போ கடலை பருப்பு சேர்த்துட்டேன் 200, உளுந்து 200. இது வந்து என்ன பண்ணணும், கொஞ்சமாக நீங்கள் குழம்பு தூளில் சேர்த்தா கூட அந்த குழம்புக்கு நல்ல திக்னஸை கொடுக்கும், வாசத்தையும் கொடுக்கும். ஓகே, 200 வெள்ளை உளுந்து, வெள்ளை உருட்டுன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். எப்படின்னு பாருங்கள். இந்த உளுத்தம் பருப்பை நீங்கள் வறுத்துட்டு சேர்க்கணும். வெந்தயம் 200 கிராம். வெந்தயம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி, வயிறு வலியெல்லாம் வராமல் பார்த்துக்கும். இதெல்லாம் நம்ம டைரெக்டாக சாப்பிட மாட்டோம். அதனால் இந்த குழம்பு தூளில் சேர்த்துடலாம். நல்லா வாசமாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். கண்டிப்பாக கசக்காது, பயப்பட வேண்டாம். 1 கிலோ மிளகாய்க்கு 100 வெந்தயம் தாராளமாக சேர்க்கலாம். கசப்பு வரவே வராது, பயப்பட வேண்டாம். ஓகே, இப்போ 200 வெந்தயம் எடுத்துருக்கோம், அதையும் எடுத்து வச்சுக்கலாம். 1 கிலோவுக்கு 100 சீரகம், 2 கிலோவுக்கு 200 சீரகம். இதுவும் வயிற்றுக்கு எதுவும் பண்ணாமல் இருக்கும், வாசமாகவும் இருக்கும், நல்லதும் கூட. கடுகு. கடுகு தான் நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கும். ஐயே கடுகு போடக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. கடுகை சேருங்க, அது ப்ரிசர்வேட்டிவாக ஒர்க் ஆகும். நல்ல உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எந்த டிஃப்ரெண்ட் உங்களுக்கு எந்த ஒரு வித்தியாசத்தையும் உங்களுக்கு காட்டாது. குழம்பு தூளில் நல்லாயிருக்கும். நாங்கள் காலகாலமாக பயன்படுத்துகிறோம், நம்பி செய்யலாம். 1 கிலோவுக்கு 100 கிராம் கடுகு, 2 கிலோவுக்கு 200 கிராம் கடுகு. ஏன்னா நம்ம வந்து கடுகு எண்ணெயெல்லாம் பயன்படுத்துகிறதே இல்லை, அது நம்ம பிடிக்கவும் பிடிக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஐட்டத்தில் சேர்த்துட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கருவேப்பிலையும் நாங்கள் வந்து சேர்த்து வைப்போம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இதில் போடுறது. இங்கே வாங்க, இதையும் நிழலில் தான் உணர்த்தணும், வெயிலில் உணர்த்தக்கூடாது.
ஒரு 5-6 நாள் அப்படியே நாங்கள் வாங்கிட்டு வந்து கருவேப்பிலையை ஃபேன் காற்றுலேயே ஒரு மூலையில் வீட்டில் போட்டு வச்சிங்கன்னா இந்த மாதிரி சத்தத்தோடு ரெடி ஆகிடும். 1 கிலோவுக்கு நல்லா ஒரு இந்த அளவுக்கு போடலாம் கருவேப்பிலை. 1 2 ஒரு 40 to 50 கிராம் வரைக்கும் போடலாங்க. இது நல்ல உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குழம்பு தூள் அவ்வளோ வாசமாக இருக்கும். இதெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் ரெடி பண்ணுங்கள். 1 கிலோக்கு 25 கிராம் வரைக்கும் போடுங்க. 2 கிலோவுக்கு 50 கிராம் போடுறோம். மணமாக இருக்கும். ஸோ 10 ஐட்டம் மொத்தம் 10 ஐட்டம். 10 ஐட்டம் என்னென்னங்கிறத சொல்லிவிட்டு இப்போ ஒவ்வொரு பொருளாக நம்ம வறுத்து சேர்க்க போகிறோம். மிளகா வறுக்க வேண்டாம், வெயிலில் காய வைக்கணும். மல்லியை வறுக்க வேண்டாம், வெயிலில் காய வைக்கணும். மஞ்சளை வறுக்க வேண்டாம், வெயிலில் காய வைக்கணும். கருவேப்பிலையும் வறுக்க வேண்டாம், ஆல்ரெடி முடன் தான் இருக்குது. பேலன்ஸ் இருக்கிற இந்த மசாலா பொருட்களை மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டோம். நல்லா அடிகனமான ஒரு சட்டியை எடுத்துங்க. இதில் வறுக்கிறது தான் விஷயமே. கொஞ்சம் டைம் எடுக்கும், பொறுமையாக வறுத்து எடுங்க. நிதானமாக தான் வறுத்து எடுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு 200 கிராம். இந்த பருப்பு ஐட்டம்லாம் இருக்குடா பருப்பு ஐட்டம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வறுக்கும்போது ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா எல்லா பக்கம் பெறலாது, ஈவனாக படியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி எடுத்து வச்சுக்கிட்டு, வெள்ளை துணி இந்த மாதிரி உங்கள் கை உள்ளே பற்றாமல் இப்படி பண்ணி விடணும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பருப்பும் ஈவனாக திரும்பும், அதே நேரம் கருகாமையும் இருக்கும். பருப்புக்கு மட்டும், மீதிக்கெல்லாம் நீங்கள் கரண்டி போட்டு பண்ணிக்கலாம். இப்போயே லேசாக வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் உங்களுக்கு பண்ண வரலன்னா பிரச்சனை இல்லை, நார்மலாக ஒரு கரண்டி வச்சு கூட தள்ளிக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துடணும். கருகிடக்கூடாதுங்க, கருகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அது 1-2 கருகிடுச்சுன்னா ஒன்றும் இல்லை, அழகாக ஓரம் கட்டி எடுத்துருங்க, அப்படியே விட்டுறாதீங்க. அடுத்து வெள்ளை உளுந்து 200 கிராம். இதுவும் அப்படி தான், இது உருண்டு வந்துடும், பிரச்சனை இல்லை. இது நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். பார்த்தீங்களா, நல்லா பொன்னிறமாக செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து மாற்றிக்கிறோம். அதே பாத்திரத்தில் விட்டிங்கன்னா கூட தீஞ்சு போயிடும், கவனமாக இருங்க. இதுக்கடுத்து வெந்தயம் 200 கிராம் வெந்தயம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வரங்க. எதையுமே ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம், மீடியமாக வச்சுங்க. கைவிடாமல் வறுக்கணும். நல்ல வாசம் வரும், வர வரைக்கும் வறுத்துங்க. மாமா நான் வதக்குறேன் மாமா. நான் வதக்குறேன். இது ஒரு நாள் சாப்பிட்ற பொருளாக இருந்தால் பிரச்சனை இல்லை, என்னோட போய் தொலைதுன்னு விட்டுடலாம். இதுதான் அடுத்த 3 மாதத்துக்கு. எங்கள் அம்மா கிட்டேருந்து வாங்கியிருக்கேன் நான். என்னையே அவங்க வதக்க விட மாட்டாங்க. எதுக்குன்னா, நீ ஏடா கூடமாக வறுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்காதுடா அப்படின்னு என்னை விடவே மாட்டாங்க. நான் டக்குன்னு கொட்டி கிண்டிடுவேன். அப்படி இருந்தும் வீடியோக்காக நான் வாங்கி வறுத்துட்ருக்கேன். நான் உங்ககிட்ட குத்தன்னு வச்சுக்க, அதுக்கு கழுவி ஊற்றிடுறாங்க. வெந்தயம் நல்லா பொன்னிறமாக செவந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வரணும். டக்குன்னு மாற்றிடுங்க, இல்லை கலர் மாறிடும். அப்படியே எப்படி இருக்குது வாசம்னா, கம்மன்னு இருக்குது. இப்போ கடுகு நல்லா பொரியணும், தீயக்கூடாது. 200 கிராம் கடுகு. இது அப்படியே நான் 1 கிலோவுக்கு சொல்லியிருக்கிறத நீங்கள் 100 கிராம் ட்ரை பண்ணிவிட்டு, தூள் நல்லா இருந்துச்சு 100 கிராம் ட்ரை பண்ணிவிட்டு, உங்களுக்கு அந்த தூள் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக 1 கிலோவுக்கு அப்படியே அதிகமாக வறுத்து அரைச்சி வச்சுங்க. மாஸ்டர் சொன்னாருன்னு நீங்கள் பாட்டு 1 கிலோ 2 கிலோ மிளகா வாங்கி அரைச்சிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செட் ஆகலைன்னா யார் அவன் சொன்னோம் உனக்கு அப்படின்னு வீட்டில் சண்டை வரும்போது. ஸோ அது வேண்டாம். நீங்கள் 100 கிராமில் ட்ரை பண்ணிவிட்டு கூட அப்புறம் அதிகமாக பண்ணிக்கலாம். இதை தான் நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பட் நமக்கு வந்து அதில் எந்த ப்ராஃபிட்டுமே கிடைக்கல. அதனால் அதை நான் நிறுத்திட்டேன். மெனக்கேட்டால் ஏதாவது காசு வேணும்லங்க, மெனக்கேட்டோம் அது எந்த காசும் எடுக்க முடியல. அதனால் வேணான்னு நிறுத்திட்டோம். கூடுதலான காசு வாங்குறதுக்கு மனசும் வரல, அதனால் விட்டுட்டோம். ஓகே, தேங்க்யூ. பொரியிற சத்தம் கேட்குதா உங்களுக்கு? இந்த மாதிரி பொரியணும், எக்காரணத்தை கொண்டு திஞ்சிடக்கூடாது. ஓகே, இதை எடுத்துடலாம். நல்லா பொரியுது பாருங்கள் சத்தம். இந்த மாதிரி பொரிய ஆரம்பித்தோன்னே அடுத்து மிளகு 1 கிலோவுக்கு 50 கிராம், 2 கிலோவுக்கு 100 கிராம். பாருங்கள், இதை நல்லா மணக்க வறுக்கணும் மிளகை. ஓகே,
நல்ல வாசம் வரும். நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு எடுத்துங்க. வறுக்காமல் அப்படி அப்படியே பச்சை பச்சையாக போட்டு அரைச்சிங்கன்னா நல்லாவே இருக்காது. நல்லா இருக்காதுன்னா என்ன, நார்மலான குழம்பு தூள் மாதிரி இருக்கும். ஸ்பெஷல் குழம்பு தூள்னால் உங்களுடைய பொன்னான நேரத்தை நீங்கள் இதில் செலவிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, மிளகு நல்லா சூடாயிடுச்சு, அதை எடுத்துக்கலாம். ஃபைனலாக சீரகம் கிலோவுக்கு 100 கிராம் சீரகம், 2 கிலோவுக்கு 200 கிராம். இதுவும் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். இப்போ இதெல்லாம் முடிஞ்சிருது. இது மஞ்சளை இடிச்சிடுறோம். எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு மில்லில், மிளகா மில்லில் கொடுத்து அரைக்கிறோம். மிளகா மில்லில் கொடுத்து அரைச்ச உடனே முடிஞ்சால் அங்கேயே ஆற வச்சுட்டு எடுத்துகிட்டு வாங்க. சரியா? அரைச்ச உடனே நல்லா கொதிக்க இருக்கும் தூள். அதை உடனே போட்டு கட்டிட்டிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, கலர் மாறி போயிடும். ஒரு மாதிரி டார்க்காக போயிடும், நல்லா இருக்காது கலரு. ஸோ அங்கேயே ஆறணும். சூடாக போட்டு கட்டுறதுல இன்னொரு மைனஸ் என்னென்னா, ஈரம் விட்டுருச்சு அப்படின்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ கூடுமான வரைக்கும் அங்கே ஆற வச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தோம். ஒரு நல்ல பெரிய நியூஸ் பேப்பர் ஏதாச்சும் போட்டு அதில் கொட்டி நல்லா காற்று போக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து தான் நார்மல் டெம்பரேச்சர் சூடே இல்லாமல் ஆன பின்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், பேக் பண்ணி வைக்கணும். சுட பேக் பண்ணி வச்சிங்கன்னா ஒருவேளை ஆவி கோத்துருச்சுன்னு வச்சுங்க, அப்போ என்ன ஆகிடும், சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ இதெல்லாம் நல்லா கவனம் வச்சுங்க. வீட்டில் பெரியவங்களுக்கு தெரியும். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, புதுசாக யாராவது பிள்ளைங்க, கல்யாணம் ஆன பிள்ளைங்களாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க, அண்ணா எனக்கு இது செய்ய தெரியலண்ணா, திட்டுறாங்கண்ணா அப்படின்னா நிறைய மெசேஜ் வரும். அந்த மாதிரி அவங்களுக்குலாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க ஏன் திட்ட போடுறாங்க, திட்ட மாட்டாங்க. ஏன்னா வீணாக போயிடுமே அப்படிங்கிறனால தான் திட்டுறாங்க, சத்தம் போடுறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. நான் யாருக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக பண்ணணும். ஓகே, பாருங்கள், சீரகம் பொரிஞ்சிருச்சு. அடுப்பை அணைச்சிட்டேன். நல்லா சீரகம் பொரிஞ்சிருச்சு. ஓகே, எதையுமே புகையக்கூடாது, புகையாமல் வறுத்து எடுக்கணும். ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டோம். இது இப்போ மஞ்சளை இடிச்சிடுறோம். எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி பேக் பண்ணி கொண்டு போய் மில்லில் கொடுத்து அரைச்சி கொண்டு வந்துட்டு வந்தீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு மிளகாத்தூள் இப்படி கிடைக்கும். இதே ரேஷியோவில் தான் எங்கள் வீட்டில் எப்பயும் அரைப்போம். அதனால் நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் அப்படியே மணமாக இருக்குது, திறந்தாவே அப்படியே கும்பிடு வந்து வாசம். முடிய போகிற தூள்லே இவ்வளோ வாசம் இருக்குது. அப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிங்கன்னா வீடே மணத்துட்டு இருக்கும். இந்த மாதிரியான ஒரு குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி சமைச்சி எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், இது காரமாக இருக்கும். நீங்கள் 1க்கு 2 மல்லி சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டு முறைப்படி 2.5 மல்லி 3 மல்லி சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். ஓகே, முக்கியமாக மிஷினில் அரைச்ச கையோடைய ஆற வச்சிடணுங்க. அங்கேயே ஆற வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா வீட்டில் கொண்டு வந்து நல்லா அந்த சூடே இல்லாத அளவுக்கு ஆற வச்சுட்டு அப்புறம் பேக் பண்ணி வைங்க. அப்போ தான் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை.